வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில் 600 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. இந்த புயல் மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 மணி நேரத்தில் மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் மோந்தா புயல் நகர்ந்திருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் தொடர்ந்து நகர வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். இந்த மோந்தா புயலின் நகர்வு குறித்த விவரங்கள். வங்கக்கடல்ல தற்போது மோந்தா புயல் உருவாகி இருக்கிறது. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த மோந்தா புயல் கடந்த 3 மணி நேரத்துல மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்துல மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அதிகாலை 2:30 மணி அளவுல சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திராவில் காக்கிநாடாவில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவிலும், தென்கிழக்கு திசையிலும், ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து 710 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அந்தமானுடைய போர்ட்பிளேயரில் இருந்து இது 790 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒடிசா மாநிலம் கோபால்பூரிலிருந்து தெற்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருக்கிறது. இது அடுத்த 12 மணி நேரத்துல இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில தொடர்ந்து நகர வாய்ப்பு இருப்பதாகவும், அதன் பிறகு இது வடமேற்கு திசையிலும், அதன் பிறகாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலைக்குள்ளாக அந்த தீவிர புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து வடமேற்கு திசையில நகரக்கூடிய இந்த மோந்தா புயலானது நாளை மாலை அல்லது இரவு நேரத்துல காக்கிநாடா அருகே மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திர பிரதேச கடற்கரையை கடக்குமான அதிக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்காங்க. புயல் கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிலேயே மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் இந்த மோந்தா புயல் உருவாகி இருக்கக்கூடிய சூழல்ல சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது.